என்னுடைய அருமைமிகு உங்க நாட்டு தங்கங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளது. வணங்களாகும் கண்டிப்பாக என்னோட சின்னவராக இருப்பாரு திரு நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் பேரை வச்சுட்டோம். நீங்க இவ்வளவு பெரிய நீங்க நிஜ வாழ்க்கையில பல பேருக்கு உதவி செய்து நீங்க ஒரு மட்டத்தில் அந்த விஜயாரா இருப்பீங்க, அந்த பேரு ஹீரோக்கு வச்சிருக்கோம். அந்த நேரத்தில் அவசரத்தில் நானும் மணிவண்ணன் அந்த நேரத்தில் அழைக்கிறது தான் சினிமா, ஸ்கிரிப்டே இருக்காது. அந்த சீன் அந்த அப்ளிகேஷன் கொடுக்குற சீன்ல தம்பி பேரு அப்படின்னு மணிவண்ணன் அமாவாசைன்னு சொல்ல போவேன். நான் சார் 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 இன்னைக்கு அமாவாசை நாள் நல்லா இருக்குன்னு மனு தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு வந்துருங்க. பட் மை நேம் இஸ் நாகராஜ் சோழன், சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், ஒரு குரூப் படிப்பேன். அப்படி பேர் அது. அதனால இப்படி ஒரு நல்ல உள்ளம் முடிச்சவங்களுக்கு வில்லனுக்கு பேர் வச்சோம். அடுத்து நல்ல ஒரு ஹீரோ ரொம்ப நல்லவனா நடிக்கிறவங்க பேர் வச்சது நாகராஜன். திரு ராமலிங்கம் அவரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த ஓனர் நீங்க தானே ஆடிட்டோரியத்துக்கு, அடிக்கடி ஆடிட்டோரியத்தை மாத்தாதீங்க, ஒரே ஆடிட்டோரியத்தை நடத்தணும்னா அவருக்கு திக்கு நான் இருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு, என்ன ஏன் வேலையா போச்சு ஆயிரம். அடுத்து நம்ம நந்தகுமார் அவர்கள் சந்தேகம் தான் கேட்டுக்க, நம்ம தானே சுப்ரீம் மொபைல்ஸ், நீங்க ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு துவங்கி வச்சுங்க. இப்போ நம்ம இந்த சிக்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம்ல. ஆமா, அது எப்படி ஆமாங்க, அந்த காலத்துல மக்கள் தினம் நடிகர் தினம் சிவாஜி சார் காலத்துல செட்ல பேசி நடிக்கும் போது அந்த வசனம் அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். அப்போ டப்பிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் எல்லாம் கிடையாது. இப்போ நாங்க நடிக்க போனதுக்கு அப்புறம் டப்பிங் ஒன்று வந்துருச்சு. இப்போ மறுபடியும் சிக் சவுண்ட் அப்படின்ட்டு என்னன்னா அது கொஞ்சம் இம்சையான விஷயம் தான். அது காலையோ தொடையிலையோ ஒரு பேட்டரி கட்டி விட்டு அங்கிருந்து உயர கொண்டு வந்து இங்கே ஒட்டி விட்டுருப்பாங்க. ஒட்டி விட்டா நம்ம பேசி நடிச்சிட்டோம்னா மறுபடியும் நம்ம டப்பிங் பேசுகிற வேலை மிச்சம். அந்த மாதிரி இவர் சுப்ரீம் மொபைல்ஸ் பண்ணுறது ரோட பார்க்கறது ரொம்ப உளச்சல பார்க்கறது, பயங்கர பிஸியான ரோடு. நான் சொன்னேன், சார் இங்கே எப்படி சார் அந்த சிங் சவுண்ட் எடுக்கிறது? பொதுவாக அந்த லைவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இங்கே இப்போ இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஷூட்டிங் நடக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அங்கங்கே ஆளுங்க சைலன்ஸ்னு சொன்னாங்க. பெரிய நிமிஷம் முடிச்ச வேலை. பட் அது உங்களுக்கு கிடைச்ச அந்த சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் அருமையான ஆளு. நான் நம்பவே இல்லை, சிங் சவுண்ட் உடனே செட் ஆயிருந்தேன். ஓனமாக நடிச்ச மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். வேலை ஈஸியாக போச்சு. அதே மாதிரி தலைவர் நந்தகுமார் அவர்கள் தான்